நான் வணக்கங்க. இந்த ரேடியோ ரிப்பேர் பண்றது குடுத்திருந்தேன். 1 மாசம் ஆச்சு. மூச்சு முல்ல, பேச்சு முல்ல. ரெடி பண்ணீங்களா இல்லையா? வணக்கங்க. ரேடியோ ரெடி ஆயிடுச்சு. ரூ. 500 குடுத்துட்டு எடுத்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சா? சரிங்க. ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க சொல்லணும்ல. நீங்க பாட்டுக்கு எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. அது ரூ. 500 கேட்குறீங்க. ரூ. 500 ரொம்ப ஜாஸ்திங்க. ரூ. 100 ரூ. 150 தான் அது வித்தாலே போதும். ரூ. 100 தர்றேங்க, வாங்கிக்கோங்க. ரூ. 5000 குடுத்து இந்த பொருளை வாங்கியிருப்பீங்க. ரூ. 500 குடுத்து சர்வீஸ் பண்றதுக்கு யோசிக்கிறீங்க. எல்லாரும் பழைய பொருளை தூக்கி போட்டுட்டு புதுசா 5000 10,000 கொடுத்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கிடுறீங்க. நீங்க கொண்டுட்டு வர பழைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை சர்வீஸ் பண்ணி உழைக்கிற எங்களை மாதிரி ரீசன்ஸ் வாழ்வாதாரம் என்ன இருக்கு? இது நியாயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மைதாங்க. இந்த மாதிரி பழைய பொருளெல்லாம் சர்வீஸ் பண்ணி வாழ்ற குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே புதுசாவே வாங்கிட்டா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ற குடும்பங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க.